28 கிராம் தங்கம் வெல்லும் பொன்னான வாய்ப்பு. ஸ்கேன் பண்ணி ஜிடிஎன் டாஸ்க் முடியுங்க. அதிர்ஷ்டசாலியாக 28 கிராம் தங்கத்தை வெல்லுங்கள். டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் செந்தில் பாலாஜியினுடைய நெருங்கிய நண்பர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய நெருங்கிய நண்பர்களான கார்த்திக் அப்புறம் ரமேஷ் ஆகியோரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், இந்த கைது நடவடிக்கை தொடர்பான விவரங்கள். டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக 2 நபர்களை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியோட நெருங்கிய நண்பர்களான கார்த்திக் மற்றும் ரமேஷ் ஆகிய இருவர்களை தான் கைது செய்து நீதிமன்ற காவல்ல சிறையில அடைத்திருக்கிறார்கள். டாஸ்மாக் நிறுவனத்துல முறைகேடு நடந்திருப்பதாக கூறப்பட்ட விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் A1ஆக செந்தில் பாலாஜியும் A2ஆக முன்னாளோட டாஸ்மாக் எம்டி விஷாகன் மற்றும் 7 நபர்கள் மீது இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. வழக்கு பதிவு செய்த பின் செந்தில் பாலாஜி வீடு உட்பட மொத்தம் 45 இடங்கள்ல லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் திடீர் சோதனையை மேற்கொண்டனர். இந்த சோதனையில பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதுல ஒருவரின் வீடு மட்டும் குற்றம் சார்ந்த தொடர்புடைய பொருட்கள் இருப்பதாக சந்தேகித்து அந்த வீட்டினை சீல் வைத்துவிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சென்றிருக்கிறார்கள். இந்த வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கோரி நின்ற நிலையில அதுல தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில இன்று உச்ச நீதிமன்றத்துல அவர் மேல்முறையீடு செய்திருந்தார். அங்கு அவருக்கு முன்ஜாமீனானது கிடைத்திருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்கு தொடர்பாக 2 நபர்களை தற்போது கைது செய்திருக்கிறார்கள். இந்த 2 நபர்களும் ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழக எம்எல்ஏக்கள் பேரம் பேசப்பட்ட விவகாரத்துல இந்த 2 பேரும், அதாவது ரமேஷ் மற்றும் 2 பேரும் இப்ப கைது செய்யக்கூடிய 2 நபர்களும் ஏற்கனவே அந்த வழக்குல கைது செய்யப்பட்டு நேற்று முன்தினம் தான் அவர்கள் ஜாமீன்ல வெளியே வந்திருக்கக்கூடிய நிலையில தற்போது இந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக இருவரையும் கைது செய்திருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இவர்கள் தான் இந்த டாஸ்மாக் முறைகேடுல இவர்களுக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்ததை அடுத்து கைது செய்திருக்கிறார்கள். இதுல ரமேஷோட பெயர் FIRல இல்லை என்றாலும் இவருக்கு விசாரணையில இவருடைய தொடர்பு இருப்பது தெரிய வந்ததை அடுத்து அவரை கைது செய்து தற்போது சிறையில அடைத்திருக்கிறார்கள். இருவரும் கரூரை சேர்ந்தவர்கள், இருவரும் ஹோட்டல் பிசினஸ் செய்யக்கூடிய நபர்கள் எனவும் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தொடர்ச்சியாக இதன் மீதான விசாரணையை லஞ்ச ஒழிப்புத்துறை மேற்கொண்டு வருகின்றனர். கூடிய விரைவில் செந்தில் பாலாஜி உட்பட பலருக்கு சம்மன் கொடுக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்படும் எனவும் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சாலமன். 28 கிராம் தங்கம் வெல்லும் பொன்னான வாய்ப்பு. ஸ்கேன் பண்ணி ஜிடிஎன் டாஸ்க் முடியுங்க. அதிர்ஷ்டசாலியாக 28 கிராம் தங்கத்தை வெல்லுங்கள்.